அனைவருக்கும் வணக்கம். டியர் சோசியல் சேனல் பகுதி 2. இதில் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் வருகை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எந்த ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் ஆவண காப்பகத்தில் உள்ளன? 1642. டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் எந்த காலப்பகுதியை உள்ளடக்கியது? 1657 to 1845. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாருடைய முயற்சியால் வெளியிடப்பட்டது? டாட்வெல். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1917. தமிழ்நாடு ஆவணக் காப்பக வரலாற்றின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் யார்? டாட்வெல். பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு அமைந்துள்ளது? கொச்சி. புனித லூயிஸ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? பாண்டிச்சேரி. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? சென்னை. புனித டேவிட் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? கடலூர். அருங்காட்சியகங்கள் எவற்றிற்கு உதவுகின்றன? அருங்காட்சியகங்கள் நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த உதவுகின்றன. இந்தியாவின் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. இந்தியாவின் தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1949. நிர்வாக வரலாற்றை அறிய சிறந்த ஆதாரமாக திகழ்பவை எது? நாணயங்கள். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போது வெளியிடப்பட்டது? 1862. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் யாருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது? ஆங்கிலேயர்கள். ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணையை ஏறிய மன்னர் யார்? 7ஆம் எட்வர்டு. தனது உருவகம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட மன்னர் யார்? 7ஆம் எட்வர்டு. ரிசர்வ் வங்கி எப்பொழுது நிறுவப்பட்டது? 1935. இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் பெற்ற வங்கி எது? ரிசர்வ் வங்கி. இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு எப்பொழுது யாரால் வெளியிடப்பட்டது? ஜனவரி 1938. ரிசர்வ் வங்கி. யாருடைய உருவகம் தாங்கிய முதல் 5 ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது? மன்னர் 6ஆம் ஜார்ஜ். புனித டேவிட் கோட்டை எங்கு எப்போது கட்டப்பட்டது? 1690. கடலூர். புனித டேவிட் கோட்டை யாரால் கட்டப்பட்டது? ஆங்கிலேயர். ஐரோப்பியர்கள் வருகை எந்த ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் துருக்கியரால் கைப்பற்றப்பட்டது? கிபி 1453.
போர்ச்சுக்கல் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த போர்ச்சுகீசிய அரசர் யார்? இளவரசர் ஹென்றி. உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் மக்களை ஊக்குவித்த அரசர் யார்? இளவரசர் ஹென்றி. பார்த்தலோமியோ டயஸ் எந்த நாடு மாலுமி? போர்ச்சுகீசிய மாலுமி. பார்த்தலோமியோ டயஸ் எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார்? 1487. பார்த்தலோமியோ டயஸை ஆதரித்த மன்னர் யார்? 2ஆம் ஜான். போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் கேள்விகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் எங்கள் டியர் சோசியல் சேனலோடு இணையுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.